ஹலோ, வெல்கம் டு உங்க பேர் என்னப்பா? ஹியூமன் யூடியூப் சேனல். ஹியூமன் யூடியூப் சேனலா? கேமரா வந்து இப்படி வெய்யு, நீ இப்படி வா, ஓகேவா? எனக்கு இந்த சைட் பேசணும். வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இவர் வந்து பீச்சுக்கு கூட்டு போறோம், அது பிரைவேட் பீச்சுக்கு கூட்டு போறோம்னு சொல்லியிருக்காரு. ஜோஹோ பீச். நம்ம ஈசிஆர்ல நான் சென்னையில ஒரு 10-11 வருஷமா இருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் ஓஎம்ஆர்ல ஒரு 6 வருஷம் இருந்திருக்கேன். இந்த மாதிரி பீச்சுக்கு நானும் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட்டு போறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பீச்சுக்கு போய் என்ன இருக்கு ஏதுன்னு பார்க்கணும். அப்படியே நம்ம ட்ரோன் பறக்க விடுறோம். அது முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அங்கே வெளியில போறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கிளம்புவார். அதுக்கப்புறம் ஃபைனலா ஜீவன் சாப்பாடு வாங்கி தருவான் நம்பிக்கை கிடையாது. கார்ல உட்கார வச்சு ஏசியே ஆன் பண்ணாம உட்கார வச்சிருக்கேன். ஹலோ, குட் மார்னிங். நீங்க பாருங்க. இவர் வந்து அவினாஷ் பேரு. இவர் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இவரு ஜீவா, கண்ணுத்தி ஜீவானந்தம். இவரு இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இவர் ரெஃபர் பண்ண இந்த இடத்துக்கு பிரைவேட் பீச்சுக்கு நாங்க வந்திருக்கோம். நம்ம பீச் தான், ஆளுங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஜூஹோ பீச். இப்ப எதுக்கெல்லாம் தெரியாது, சும்மா கூட்டு வந்தோம். அப்படியே போட்ட வேண்டியதுதான் ட்ரோன் இப்போ பறக்க விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எங்கன்னு தெரியல. சரியான ஹைட்ல இருக்கு. அண்ணா லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு. கண்டிப்பா மாட்டிக்கும். இந்த யூடியூப் சேனலும் கண்டிப்பா ரிப்போர்ட் அடிங்க. ஹியூமன் சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரே இப்பதான் பறக்க விடுறாரு போல. அண்ணன்கிட்ட லைசன்ஸ் இல்ல. கண்டிப்பா யூடியூப் இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது கண்டிப்பா ரிப்போர்ட் அடிங்க. ரிப்போர்ட்ல அடிக்க கூடாதுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. கீழ வர்றது லைட்ல பறக்குது. அப்படியே எண்ணெயும் பறக்க விட்டீங்கன்னா எங்க பெரியமாவுக்கு ஒரு ஆய் சொல்லிப்பேன். பெரியமாக்கா? ஆமா, பெரியமா வந்தாங்க பாரு. சென்சார் தான். இப்ப நான் உங்க பக்கம் திருப்பற வராது பாருங்க. அப்படியே கடலுக்குள்ள ஓட்டிட்டு போ. சிலோனுக்கு போ. உங்க பக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே சூறாப்படத்துல விஜய் டைவ் அடிப்பார் தெரியுமா உள்ள, அத மாதிரி இப்ப உள்ள இருந்தும் கேம் வரணும். போ, உள்ள போ, டைம் ஆகுது. ஹியூமன் ஆக்சுவலா காலைல 6 மணிக்கே வர சொல்லியிருந்தேன். ஆனா அவர் 6 மணிக்கு நேற்று நைட்டு பொருளோட எங்கேயோ வெளியே போனதால நைட்டு லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்காரு. மேட்ச்லாம் பார்த்தாரான்னு கேட்டாக்கா மேட்ச்லாம் பார்க்கலன்னு சொன்னார். கண்டிப்பாக பொருளோட தான் வெளியே போயிருக்காருன்னு அப்போ தெரியுது நல்லாவே. இப்போது 9-10 மணி ஆகுது. சூரியனில் கூப்பிட்டு வந்திருக்காரு சென்னை வெயிலில். எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டாரு. வேற லெவலில் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ கேமரா வந்து ட்ரோன் வந்து மேலே போயிருக்கு. உங்களுக்கு டெஃபினட்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ. சரி, நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நாங்க எங்க இருக்கோன்றத கிளிப்பிங் இப்போ உங்களுக்கு அப்படியே ஆட் பண்றேன். அதை பார்த்துட்டு வாங்க. வேற மாதிரி இருக்கு சீரியஸா. கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் வர வீடியோஸ் ஏதாவது பிரச்சனைக்குரியதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் அடிங்க. நம்ம தனியாக சேனல் ஓப்பன் பண்ணுறோம். சந்தோஷமாக இருக்கும். ஹியூமனை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும்.
ஹியூமன் அப்படியே கீழே இறக்கி கிட்ட எடுத்துருவாங்க. இஷ்டத்துக்கு கீழே மேலே ஏற்றின்னு இருக்காரு. பொண்ணுங்க தலையை கொண்டையில போய் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஹியூமன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஹியூமன். நெக்ஸ்ட் சென்னையில நடக்க போற மேட்ச்ல நம்ம ஏன் இந்த உள்ள பறக்க விடக்கூடாது? இது உள்ள அலௌடு கிடையாது. நீங்க நார்மல் போன் மட்டும் தான் அலௌடு. கோபுரம் கூட நீங்க உள்ள அலௌட் பண்ண எடுத்துட்டு போக முடியாது. அதோட ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. அதை நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை. ட்ரோன்ல அங்க எடுத்துட்டு போகாதீங்க. அதிபுட்சல் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் கேட்க கூடாது. ஹியூமன், எனக்கு ஒரு நாள் கடை கொடுத்தீங்கன்னா நான் உள்ள எடுத்துட்டு போயிட்டு வந்துடுவேன். உள்ள அங்க பாருங்க, கேமரா பாருங்க, மேல நமக்கு நேரா இருக்கா தெரியுதா? கண்ணூத்தி தீவானந்த் அதை குடிச்சு பேராசூட் மாதிரி பறக்க போறாரு. வாவான் கூப்பிடுறாரு, டவல்கம் அப்படின்ற மாதிரி. என்ன ஜீவானந்த குனி வச்சு முதுகுல இறக்கலாமா? ரிட்டர்ன் டு ஹோம் கொடுத்துட்டேன். எங்க போகுது? ரிட்டர்ன் டு ஹோம் வீட்டு போடுறா. மண்ணில் இறங்க ஒரு ரக்க அடிப்படணும்னு பயப்படுறேன். விபத்துல கிராஷ் ஆயிடுச்சு. அதை வீடியோ நம்மளால எடுக்க முடியல. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஹியூமன் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. இல்ல இல்ல ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அதுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரு. ஒன்னால தண்ணி போட்டு வச்சா சரியாயிடும். தண்ணி இல்லாதால வேர்வை யூஸ் பண்ணிட்டு தண்ணினாலே ஆர்வமாயிரு. ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட் ஆனதை நம்மளால கேப்சர் பண்ண முடியல. ஒரு கால் உடனே இருக்கு, ஒரு ரெக்கை உடஞ்சிருக்கு, ரெக்கை உடஞ்சிருக்கு. அது இன்னொரு ரெக்கை டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ எந்திரன் படத்தில் வர ரோபோ மாற்றுற மாதிரி மாற்றிட்டு திரும்ப பறக்க கொடுப்போம். பாபு, எங்களுக்கு பேமெண்ட் இப்போ தருவீங்களா மாட்டீங்களா? எல்லாத்தையும் எடுக்கலாம். பேசும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் பண்ண கிளிக் பண்ணல சார், அதான் ரக்க மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் ரக்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இது மாதிரி ஒர்க் பண்ண வைக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இவர் எல்லா இதையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மோடு மட்டும் எப்பயும் ஆன் பண்ணி ஓட்டாதீங்க. அதை ஓட்டி தான் இப்போ வந்து நமக்கு இந்த ரக்க டேமேஜ் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஹியூமன் இதை தண்ணிக்குள்ளே ஓட்டுவேன். தண்ணிக்கு மேலே ஓடணும். ஆக்சுவலாக இந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கீங்களா, கண்டதை பண்ணுவானுங்க. மேலே தூக்கி போட்டு உடையுதான்னு பார்ப்பானுங்க. அதே மாதிரி நம்ம ஹைட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, எவ்வளோ ஹைட்லேருந்து போட்டால் உடையுது. வாட்டர் டெஸ்ட்டு. நம்ம ஆஃபீஸில் உதயன்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட காசு வாங்கி புதுசாக வாங்கிக்கலாம். பாபு உதவிக்கிட்ட பாபு பணக்கார பாபு. கண்ணூத்தி ஜீவானந்த், நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இன்னைக்கு டே? நாளைக்கு அப்புறம் நம்பரை மீட் பண்ணேன். ஓகே, இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குமா? இன்னும் 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாசம்? ஐயோ, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் வந்து ரிவ்யூக்காக எடுத்துட்டு வந்துட்டார் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே, இன்னும் இது பண்ணி பிடிச்சாங்களா, இனிமேல் எல்லாம் ட்ரோன் ஷாட்ஸ் தான் ட்ரோன் வரும். ஷாட் தான். சூப்பர். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோட்ல வராது, எல்லாம் நார்மல் மோட்ல தான் வரும். ஓகே, ஏன்னா அப்பப்போ ரக்க வாங்க முடியாது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே. உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை. ஏதாவது இப்ப சினிமா நடிச்சிட்டு கடைசியா கத்தி படத்துல பார்த்தோம். இல்லை, அது வந்து தளபதி விஜய். நீங்க இல்லையா? அது செகண்ட் ஆக்ஷன் நீங்க நினைச்சேன். நம்ம ஆபீஸ்ல உதயன்னு ஒரு பாபு இருக்காரு. அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லு. நல்ல மனிதர். நீங்க சொல்லுங்க உதய் பத்தி, உங்க நண்பரை பத்தி கேட்கறேன். உங்க நண்பரை பத்தி கேட்கறோம். உதய் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல வளர்ந்த மனிதர், நல்ல பையன். நல்ல பையன். எதையும் மனசு வச்சுக்க மாட்டாங்க. பொண்ணுங்கெல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு இவர் வேணும், எனக்கு இவர் வேணும். உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த கேமராமேன் தான் இவரு. இதை பாத்தீங்களா, அது மாதிரி உதயன் பேசணும்னா வணக்கம் எப்படி போடுறான் பாரு. ஏன் உதய் பேர் சொல்லணும் ரொம்ப வெக்கப்படுறாரு அவரு. கரெக்டா எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு டாக்டர் செட்டு கேட்பேன் எங்க அப்பா கிட்ட. சின்ன வயசு வாங்கி தருவாரு. அதோட பெரிய வருஷம் தான் இது. உள்ள பாத்தீங்கன்னா டாக்டர் செட் இருக்குது. தண்ணியில போட்டு விளையாடலாம், பண்ணலாம். ஆனா அப்படின்னு நான் சொன்னாக்கா கண்டிப்பா இவங்க மொக்க போடுறேன்னு கண்டிப்பா திட்டுவாங்க. இதுல வந்து ட்ரோன் கேமரா இருக்கு. இது வரைக்கும் ட்ரோனை வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் பறக்க வச்சது. ஆனா நம்ம ஹியூமன் வந்து கையிலேயே கொடுத்து பறக்க வச்சாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிடுவேன்னு தெரியல. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் 4 பேர் மொத்தம் வந்தோம்.
இது வந்து ஹியூமன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்தாரு. இப்ப செருப்பை கழட்டி விட்டு 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த செருப்பு வந்து அப்படிதான் அவன் போய் பேசுறான். வந்ததே 3 பேர் தான். இவங்க யாரும் செருப்பு விட்டு போயிட்டாங்க. அதை வந்து நம்மள தேவையில்லாம நம்ம கனெக்ட் பண்ண பாக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கேன் வந்து எடுத்துக்கிறேன். ஆமா, இந்த செருப்பு யாரும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோல அவங்க ட்ராக் பண்ணி செருப்பு வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. நல்ல மண்டையெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. பாருங்க, செருப்பு பிஞ்சு போன செருப்பு விட்டு போயிருக்கிறாங்க. நம்ம ட்ரோன் வந்து இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு ஓட்டி டேமேஜ் ஆயிருச்சு. அது வந்து விழுந்துருந்தா அது இந்த இடத்துல தான் விழுந்திருக்கும். க்ளோஸ்டாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேட்டுக்குள்ளே தான் உள்ள விழுந்துருந்தா இங்கே தான் உள்ள விழுந்துருக்கணும். விழுந்ததால இப்போ எப்படி எடுப்புன்னு தெரியல. நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு சூப்பர்மேன் இருக்காரு, பார்த்துருப்பீங்க. இவர் சூப்பர்மேன். ஸோ இவரை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஈஸியாக போயிடுவாரு. ஆமாம், அதோ இங்கே பாருங்க, இந்த கேட்டுக்கு அடியில் போந்தா இவன் பாடிக்கு வந்து ஈஸியாக உள்ள கொண்டு போயிடலாம். 2 ஜன்னல் கம்பிக்கு நடுவுலயே போயிடும். அதில் போக முடியாது, நீ கீழே தான் போவ. கீழே போய் பார்க்கலாம்ல, சும்மா போ. சும்மா போய் உன் கேமராவோட சேர்த்து கூட உள்ள போ. வேணாம். ஏது மரம் இருக்கு. இப்போ சொல்லு இப்போ இருக்கா? தண்ணி குடுத்தியா? காசு போலாம் குடுத்தியா? போலாம். நான் பேசும் போதெல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறான். இப்பதான் ஆன் பண்றான், ஆன் பேசு அப்படின்னு சடனா சொல்றான். ஆனா தண்ணி குடுக்கல. கடல் தண்ணியாவது எடுத்து கொடுறானா. ரொம்ப ஆர்வமா இருக்கான் நம்மளோட சேனல்ல வரதுக்கு. அதுக்காக கேமரா கை தூக்கினா போதும் உடனே பேச ஆரம்பிச்சிடறான். ரெக்கார்ட் பண்ண எல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். உதய் பாபுவான் அவன் நண்பர் பேர். நம்ம நண்பர் பேர் உதய் பாபு இல்ல, உதய் கிரண். அவன் ஆக்சுவலா பேர் உண்மையிலே உதய் கிரண். இவன் வந்து உதய் கிரண் வந்து ரொம்ப லவ் பண்றான், நினைக்கிறேன், ரொம்ப மிஸ் பண்றான். அதான் வந்து மாசம் லீவ்ல இருக்க போறது நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆமா, இவங்க 2 பேர் தான் வானவில் நண்பர்கள். ரொம்ப பிடிக்கும் வானவில் நண்பர்கள். 7 பேர் 7 பேர்ல இவனுங்க தான் கலர் வச்சு ரெயின்போ பேர்ஸ். சரி, இப்போ நம்ம போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்றோம். நானும் ஜீவாவும் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் போகிறோம். நம்ம கூட வந்து முன்னாடியே வண்டி ஓட்டிட்டு போறாரு. அவர் ரேசர். ரேசர்னா அஜித் கூடலாம் அவர் ரேசர் போயிருக்காரு. அவர் அஜித் காரில் போவார், இவர் வண்டியில் போவார், 2 வீலரில். அவர் வண்டி ஓட்டுறதை பாருங்களேன். எங்களுக்காக பொறுமையாக போறாரு. 3 பேருக்கும் வந்து தொண்டை வறண்டுருச்சு. கேட்டா இவன் என்னன்றான், கடையை மறந்துட்டானா. கேங்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் மறக்காம டேக் பண்ணுங்க. கடை மறந்தா மேபி நாங்கள் இப்போ யூட்டர்ன் போட போறோம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் யூட்டர்ன் போறதா நின்று இருக்கிறோம். என்ன பண்றோம் ஞாபகம் இருக்கு. சும்மா கண்டென்ட் போது ஜூஹு பீச்சுக்கு போகும்போது போயிட்டு வரும். ஆமா, ஆப்போசிட்ல பார்த்தா செம்ம க்ரௌடா இருந்த ஒரு கடை, எல்லோ ஷீட் போட்டு. அப்படியா? போகும்போது என்ன இருந்துச்சுன்னா, கடை ஓப்பன் இருந்தா நம்ம அங்க போயிடலாம். செம்ம கடைன்னு நினைக்கிறேன். கூட்டத்தை வச்சு சொல்றேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகேடா. நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, ரொம்ப நாள் போடுறோம். இன்னைக்கு வீடியோ பாருங்க, ஃபுல்லா ஃபன்னா இருக்கும். ஃபன் பண்றோம். ஆமா, ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா சொன்ன கடைக்கு வந்தாச்சு. இவருக்கு இந்த கடை தான் சொன்னேன். ஆதியா பாருங்க. இங்கே சாப்பிடுறேன், வீட்டுல சாப்பிட்டு போயா. இங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஆமா, 3 பேருக்கு ஃபிட் ரிவ்யூ பண்றோம். பாத்துட்டு எப்படி சொல்லுங்க. ஜி, அப்ப இது இல்ல தொக்கு பிரியாணி ஓயமார்ல இருக்குமே, பிஎஸ்ஆர் பாருங்க, அது போலாமா? அது இப்போ ஓபன் ஆயிருமா? சாட்டர்டேல இன்னைக்கு கால் பண்ணீங்களா? சாட்டர்டே யாரும் சாப்பிட மாட்டோம். இந்த கடையை பாருங்க. அவினாஷ் கொடுத்துருவோம். ஆயா பூரி சாப்பிடலாமா? கூட்டமா பூரி. அப்புறமா ஃபர்ஸ்ட் பூரி வாங்கிருக்கோம். சாப்பாடுங்க, முட்டை தோசை, கலக்கி, வேற என்ன சாப்பிட்டோம்? பூரி. கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இட்லி, பொங்கல் அதெல்லாம் இல்லை. ஆனால் பட் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே கார்னர் தான் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. பட் கடை லோக்கலாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கிறதுனால பயங்கரமாக ஓடுது. நாங்கள் 2 பேர் இதில் வரோம் காரில். அவன் பாருங்க பாவம், இந்த வெயிலையும் கருப்பு சட்டை போட்டு போகிறான் அவன். இப்போ நாங்கள் அடுத்த எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு வாட்டர் மில்லாம் வாங்கி 3 பேர் சாப்பிட்லாம். தாகமா பயங்கர ஷூட்டிங் ஆகுது, அதனால பண்ணலான்ட்டு. அதை பாருங்க, அடுத்து அவனை கனெக்ட் பண்ணுறது வரோம். விஜய் வீட்டுக்கு போகலாம். வரியா? விஜய் வீட்டுக்கா? எங்க அந்த நீலகண்ட பீச் தானே? அங்கேயும் அவன் இல்லையே, பனையூர்ல தானே இருக்கான். அவன் மூவ் ஆயிட்டான். மட்டும் அவனை போய் பாத்துருக்கியா? நான் பாத்துருக்கேனே. வீட்டுக்குள்ள போகும்போது வெளியில போகும்போது அப்படி பாத்துருக்கேன். டாடா சொல்லுவேன். உங்க கேங்லயும் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஒருத்தர் இருப்பான். எங்க கேங்ல இவன் இருக்கிறான். மூஞ்சி கவி. ஏன் ஒரு தோசை பத்தாதா உயிர் வாழ்றது? ஒரே ஒரு தோசை சாப்பிடுறான். 54 செகண்ட் இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு கலைக்கு வேணா போய் சாப்பிட்டு வந்து. வேண்டாம். நம்மள எங்க கூட்ட வந்திருக்காரு பாத்தீங்கன்னா, நொங்கு சாப்பிடலாம் அப்படின்னு.
நல்ல வாட்டர்மெலன் சீசன்லாம் முடிய போகுது. நான் சுத்தி பார்த்தேன் எங்க கடையில சத்தமா பேசியா, காசு ஒன்று கேட்காது. தண்ணி இல்லப்பா, சத்தம் வரல. இதுதான் 2 தோசை சாப்பிடலாம். தோசை வேணாம், தண்ணியா வேணும். தண்ணி வேணுமா? ஏன்னா அந்த தண்ணி மாவா கரைச்சி கொடுக்குறா. உங்களோட மேரேஜ் இன்விடேஷனுக்கு ஏதாவது போட்டோகிராஃபர் வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்க. இவர நம்பர் கீழே தரேன். ஏன்னா இவர் ஒரு போட்டோகிராஃபர். காசு ஃப்ரீ தான், ஏன்னா இப்பதான் நாங்களே கத்துன்னு இருக்கோம். இவர் பாத்தீங்களா, இவர் தன்னோட வந்த வேலையை கரெக்டா பாக்குறாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா உங்களுக்கு? இனிப்பு இருக்கு. புளிப்பு. ஒரே புளிப்பு. புளிப்பு இல்லை, இனிப்பு. இது இனிப்பே வந்து சம்மருக்கு வந்து பெஸ்ட் ட்ரிங்க் வந்து நீங்க எந்த ட்ரிங்க் குடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி பதனி குடிங்க. இயற்கையான உணவு, இயற்கையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடலாமா? ஏஞ்சி கசக்காது? சத்தமா போதையில ஒரு தோசைக்கு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு இவன் மடுற பாடரு. இந்த தோலோட சத்தம் ரொம்ப கசங்குச்சு. அது தோற்பு. எப்படி சொல்றீங்க? தொண்டையில போய் அது ஒரு நானே இது கிச்சி பண்ற மாதிரி இருக்கும். தோற்பு ஆனா இந்த தோற்பு வந்து நாக்குக்கு தெரியாத தொண்டைக்கு தான் தெரியுமா? பட் ஆனா இது இவர் சொல்றது யூனிக்கா இருக்கு. மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இந்த கண்டென்ட் போடாதீங்க. சொல்லுங்க அண்ணன், உறிஞ்சி சாப்பிட்டு டீம்லயே ஒரு பையன் தான் நல்லா உரிவான். அது நிஜம் நிஜம்தான். ஆமா, இந்த உரி நல்லா ஆமா இந்த உரியதை நிஜம் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். பேச மாட்டேன்னு நாங்க சொன்ன உறிஞ்சது இதுல இருக்க தண்ணி பாருங்க, ஓட்ட தெரியுதா? என்ன பேச தப்பாவே நினைக்கிறாங்க. இந்த காய ஆமா இந்த காய தெரிக்குதியா மேல என்ன தெரிக்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட்டு இருக்கிறான். அது தெரிஞ்சு சாப்பிடுறான். அவ்வளவு வெறி. ஏரி கறிக்கு அந்த பக்கம் தான் நம்ம அம்மாவோட அம்மா ஊர். எனக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அங்க பாருங்க, அவர் எடுக்கிறதே அங்க பாருங்க என்ன பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. ஓகே, ஒரே ஊருக்காரா போயிட்டாரு. அதனால அடிக்கடி இங்க வந்து சாப்பிடுங்க. என்ன ஏரியானா இது? நீலாங்கரை விஜய் வீட்டுக்கு பக்கமா? வெயில்ல அவ்வளவு தெரிஞ்சு வெயில்ல போயிட்டு நாங்கெல்லாம் பீச்சுக்கு போயிட்டு வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. அது பீச்சுக்கு போயிட்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு நுங்கு சாப்பிட்டுட்டு பதனி சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருந்தது. நல்ல உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து இதோட கிளம்புறாரு. இவர் வீட்டுக்கு போகணுமா. ஸோ வீட்டுக்கு போயினதுக்கு அப்புறம் இன்னொரு தோசை சாப்பிடுவாரு. இன்னொரு தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் தூங்கிடுவாரு. தோசை இல்ல, ஒரு வாட்டர்மெலன் குடிச்சு வேலை. அவ்வளவுதான். எங்க தோசை. ஆமா, × 3 × 4 போட்டா எங்க தோசை. எஜ்ஜியை பார்த்து தெரியும். × 4 × 3 போடலாம்.